வணக்கங்க. துலாம் ராசி நேயர்களே, 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பாத்தா அமைய போகுதுன்னு கொஞ்சம் அக்கு வேறு ஆணி வேளா விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் மத்தவங்கள விட உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் கிடைக்க போதுங்க. சொல்லப்போனா ஆவரேஜுக்கும் மேல ரொம்ப விசேஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிசினஸ்ல ரொம்ப ரிஸ்கியான முடிவுகளை இப்ப எடுக்க வேணான்னு கிரகங்கள் சொல்லுது. அதுக்கு பதிலா உங்களோட பழைய பிளான்களை தூசு தட்டி ரொம்ப விவேகத்தோட ஒரு சரியான டைரக்ஷன்ல கொண்டு போனீங்கன்னா சூப்பரான லாபத்தை பார்க்கலாம். மாசத்தோட முதல் பாதியில சூரிய பகவான் 6ஆம் வீட்ல பயிற்சியாகிறதுனால வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு மேசிவ் growth இருக்கும் பாருங்களேன். உங்க அத்தாரிட்டி மேலதிகாரிகள் கிட்ட எடுபடும். ப்ரமோஷன் இல்லனா சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை காட்டி ஆஃபீஸ்ல ஒரு தனி அடையாளத்தை இந்த மாசம் கண்டிப்பா உருவாக்கிடுவீங்க. நம்பிக்கையோட உங்க வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஒரு சின்ன வார்னிங் இருக்குதுங்க. குறிப்பா ஆரம்ப கல்வி பயில்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கோல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட தாக்கம் சின்னதா இருக்கிறதுனால மனசு அங்க இங்கேயும் அலைபாய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சாதான் மத்தவங்க மத்தியில நீங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட்டை காட்ட முடியும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்ப விஷயத்துல பார்த்தா பெரிய பூகம்பம் எதுவும் வராதுனாலும் சனி பகவான் அஸ்தமனமா இருக்கிறதுனால ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு போகும். அதையெல்லாம் நீங்க ரொம்ப பேஷண்டா ஹேண்டில் பண்ணி உங்க இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திக்கலாம். எதையும் உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்து பேசினா ஃபேமிலிக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் ஆகும். பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு குடும்பத்தோட ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரதுக்கு இது ரொம்ப கரெக்டான டைம். உங்களோட லவ் லைஃப்பை பத்தி பார்க்கணும்னா இந்த ஏப்ரல் மாசம் ஒரு மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்க போதுங்க. சில நேரம் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும், ஆனா சில சமயம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். திருமண வாழ்க்கையில பார்த்தா ரிசல்ட் கொஞ்சம் வீக்கா தெரியுது. ஏன்னா உங்க 7ஆம் வீட்டு அதிபதி மாசத்தோட அதிக நாள் 6ஆம் வீட்ல போய் சனியோட ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. அதனால உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுறப்போ வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவைங்க. ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனாதான் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும். ஆனா ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த லோன் இல்லனா கடன் உதவி இந்த மாசம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். பேங்க்ல கொடுத்த அப்ளிகேஷன் பாஸ் ஆகி கையில காசு புழங்க ஆரம்பிக்கும். மொத்தத்துல நிதி நிலைமை ரொம்ப சாலிடா இருக்க போகுது. பணத்தால வரவேண்டிய உதவிகள் தங்கு தடை இல்லாம வந்து சேரும். மத்தவங்க கிட்ட கொடுத்த கடன் கூட ஒரு வழியா வசூடாகி மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். கடைசியா ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க. ஏன்னா 5ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதும் சனியோட அமைப்பும் உங்க ஹெல்த்தை கொஞ்சம் வீக் பண்ணிடும். உங்க உடம்ப நீங்க எப்படி பாத்துக்க போறீங்கங்கிறது இப்போ உங்க கையில தான் இருக்கு. இந்த மாசம் ஃபுட் விஷயத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கண்ட இடத்துல சாப்பிட்றத தவிர்த்துட்டு ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இல்லனா வயிறு சம்பந்தமான தொந்தரவு இல்லனா அசதி உங்களை கொஞ்சம் பாடாய் படுத்திடும். முடிஞ்ச வரைக்கும் காலையில சீக்கிரம் எழுந்து ஒரு வாக்கிங் இல்லனா யோகா பண்ணீங்கன்னா உங்க எனர்ஜி லெவல் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். உங்க சுறுசுறுப்பு தான் இந்த மாசம் நீங்க அடைய போற வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்க போகுது. ஏப்ரல் மாசம் சவாலான சில விஷயங்களை கொடுத்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தால எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க. விருச்சிக ராசி நேயர்களே, 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு ஆவரேஜான, அதே சமயம் சில விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாசமா அமைய போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் சில சந்தர்ப்பங்கள்ல பலன்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி தோணும். அதனால உங்களோட ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். ஆனா வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, மாசத்தோட 2ஆம் பாதி உண்மையாலுமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு மாதிரியா மிக்சட் பலன்களை தான் கொண்டு வரும்.
ஆனா அந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களும் அப்புறம் ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் சில நேரத்துல மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை அடைவீங்க. உங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா உங்க கரியர்ல ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போயிடலாம். விடாமுயற்சி என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும் பாருங்களேன். அடுத்ததா நம்ம குடும்ப விஷயத்தை எடுத்துக்கிட்டா, ராகு கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எட்டி பார்க்கும். ஆனா மத்த கிரகங்களோட சூழ்நிலை ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால வீட்டு விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே பெஸ்டான பலன்களை தான் எதிர்பார்க்கலாம். காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மிக்சட் பேக்கா தான் இருக்கும். ரொம்ப கவனமா நிதானமா செயல்பட்டா மட்டும்தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த புரிதல் கெடாம இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாசம் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கோ இல்லனா கல்யாண விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லைங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றது தான் எல்லாத்துக்கும் நல்லது. திருமணமானவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஆவரேஜான பலன்கள் தான் கிடைக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா உங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும். மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நிம்மதியா இருங்க. உங்களோட ஃபினான்ஷியல் மேட்டர்ல பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுங்க. நிதி நிலைமை ரொம்பவே திருப்திகரமா அமையும்னு கிரகங்கள் சொல்லுது. உங்களோட தகுதிக்கும் உங்க பதவிக்கும் ஏத்த மாதிரி நீங்க ரொம்ப சூப்பராவே இந்த மாசம் சம்பாதிக்க முடியும். வர்ற வருமானத்தை ரொம்ப கண்ணியமான முறையில சேவிங்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கும். ஆனா ஆரோக்கியம்னு வரும்போது நீங்க ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நல்ல ஹெல்த்தை எதிர்பார்க்க முடியும். சாப்பாட்டு விஷயத்துல சின்ன கவனக்குறைவு கூட உங்க உடம்ப ரொம்ப வீக் பண்ணிடும். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மாசம் உங்க இம்யூனிட்டி பவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதனால பழைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம். சீரான உணவு பழக்கம், முறையான தூக்கம், அது கூடவே டெய்லி யோகா இல்லனா உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க ஆரோக்கியம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வர்ற சின்ன சின்ன தடைகளை உங்க தன்னம்பிக்கையால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க தனுசு ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு மிக்ஸ்டு பேக்கா அமைய போகுதுன்னு கொஞ்சம் அக்கு வேற ஆணி வேற விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் நீங்க ரொம்பவே உஷாரா நிதானமா செயல்பட்டா கிடைக்க போற பலன்கள் ஆவரேஜுக்கும் மேல ரொம்ப விசேஷமா இருக்கும் பாருங்களேன். குறிப்பா உங்க வேலையில இந்த மாசம் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பிசினஸ் பண்றவங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் சாதகமா இல்லைன்னாலும் அதே 7ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதனால பிசினஸ்ல ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா புதுசா எதையும் இப்போதைக்கு ட்ரை பண்ணாம பழைய வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தா போய்க்கங்க. பிசினஸா இருந்தாலும் சரி இல்லனா வேலையா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய மாசம் இது. உங்களோட ஒவ்வொரு அடியையும் நிதானமா எடுத்து வைங்க. அப்பதான் வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் ஈஸியா சமாளிச்சு சக்சஸ் பண்ண முடியும். மனசுல ஒரு தெளிவோட வேலைய கவனிச்சிங்கன்னா இந்த மாசம் எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா ஓடிடும் பாருங்களேன். அடுத்ததா நம்ம படிக்கிற பசங்க விஷயத்துக்கு வந்தா, இந்த மாசம் ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் கொண்டு வரும். குறிப்பா ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்ப கல்வியில கொஞ்சம் அதிகமா மெனக்கெட்டாதான் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஆனா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சியால சூப்பரான சக்சஸ் காத்துட்டு இருக்குதுங்க. விடாம படிச்சா கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போயிடலாம். குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும். ஆனா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா அதையெல்லாம் ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பஞ்சாயத்தா வந்து முடியும். அதனால வீட்டு விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறப்போ வார்த்தையில ஒரு நிதானம் தேவைங்க. ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனாதான் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும்.
வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்க ஃபேமிலி லைஃப் ஒரு வழியா சந்தோஷமா அமைய போகுது பாருங்களேன். கடைசியா ஆரோக்கியம் விஷயத்த பார்த்தா மாசத்தோட முதல் பாதியில சூரிய பகவான் கொஞ்சம் பலவீனமா இருக்காரு. அப்புறம் 2ஆம் பாதியில சுக்கிரன் பலவீனமாகறாரு. ஆனா கவலைப்படாதீங்க, பெரிய லெவல்ல ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனா ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நல்ல ஹெல்த்தை எதிர்பார்க்க முடியும். சாப்பாட்டு விஷயத்துல சின்ன கவனக்குறைவு கூட சின்ன சின்ன தொந்தரவுகளை கொண்டு வரலாம். சரியான டயட், முறையான தூக்கம் இருந்தாலே போதும், உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப பேலன்ஸா வச்சுக்கலாம். யோகா இல்லனா சின்னதா ஒரு வாக்கிங் போங்க, அப்போதான் உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இந்த ஏப்ரல் மாசம் சில சவால்களை கொடுத்தாலும் உங்களோட திறமையால எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான மாசம்தான். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன்.